தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தோம்னா பெண்களுக்கு தான் இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஆண்களுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டுருக்கு. முடி உதிர்தல் பிரச்சனை நிறைய ஏற்படுறது, ட்ரை ஸ்கின், அடிக்கடி ஃபீவரிஷாக உடல் எப்போவுமே சோர்வாக இருக்கிறது, அடிக்கடி ஃபீவர் காய்ச்சல் வர மாதிரியான ஒரு உணர்வு, அந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாகவும் இருக்குது. தைராய்டு ஹார்மோனும் எனக்கு நார்மல் ரேஞ்சுக்கு வரணும். இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி டெய்லி காலையில் நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்போது பல நன்மைகள் நம்ம உடலில் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கும், நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை நம்ம யுட்ரஸில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குது, இதை குணப்படுத்துவதற்கும் வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தோம்னா பெண்களுக்கு தான் இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஆண்களுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ தைராய்டு என்ன, இந்த ஹார்மோன் பாதிக்கப்பட்டாலும், அதாவது கூடுதலாக இருந்தாலும் இல்லை குறைவாக இருந்தாலும் நம்ம உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இல்லை இந்த தைராய்டு கிளாண்டில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. இது ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆட்டோஇம்யூன் கண்டிஷனில் வரக்கூடிய ஹசிமோட்டோ தைராய்டிட்டிஸ். இதற்கு தான், இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு தான் மெடிசனே கிடையாதுங்க, க்யூர் பண்ணவே முடியாது, இது வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம வாழ்நாள் முழுவதும் இதற்கான மருந்துகள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய ஸ்வெல்லிங், அதாவது சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வீக்கமோ இல்லை கட்டிகள் கழலைகள் மாதிரி ஏற்பட்டு நமக்கு கிளாண்டே கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகிறது. அதற்கு அடுத்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய புற்றுநோய், தைராய்டு கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த தைராய்டு கிளாண்டில் ஏற்படுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்னா ஹைப்போதைராய்டிசம் இல்லைன்னா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷன் பொதுவாக நமக்கு ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனாக்கா நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்தினால இல்லை ஹெரிடிட்டியாகவும் நிறைய பேருக்கு வரலாம். இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா மெயினாக அந்த இன்ஃபெர்டிலிட்டியை காஸ் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம்னா இது சொல்லலாம், ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, முடி உதிர்தல் பிரச்சனை நிறைய ஏற்படுறது, ட்ரை ஸ்கின், அடிக்கடி ஃபீவரிஷாக உடல் எப்போவுமே சோர்வாக இருக்கிறது, அடிக்கடி ஃபீவர் காய்ச்சல் வர மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுறது, இது எல்லாமே ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் வரக்கூடியது. இதுவே ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னா சரியாமை பிரச்சனைகள், அடிக்கடி லூஸ் மோஷன் போகிறது, மூட் ஸ்விங் நிறைய வர்றது, இதுலேயுமே இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளமோ இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படவோ இல்லை பிசிஓடி தொடர்பான பிரச்சனைகள் வரவோ வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இந்த ஹசிமோட்டோ தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெடிசன் எடுக்கும் போது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது, திரும்பவும் இது வந்து தைராய்டு பிரச்சனையும் உண்டாக்குது, உடல் பருமன் அதிகமாகுது, இல்லை முடி உதிர்தல் அதிகமாக இருக்குது, ஹேர்ஃபால் ரொம்ப சிவியராக இருக்குது, ட்ரை ஸ்கின், இச்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷனுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. அதை எடுக்கும்போது ஒரு நிரந்தரமான ஒரு குணம் அப்படின்றது பெற முடியும். தைராய்டு ஹார்மோன் பொதுவாகவே பிரச்சனை இருக்கும்பொழுது உணவு முறையில் நாம் நீக்க வேண்டிய உணவுகள் என்ன, இல்லை சேர்க்க வேண்டிய உணவுகள் என்ன, இதையும் நம்ம முக்கியமாக கவனத்தில் வைக்கணும். ஸோ நீக்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது தைராய்டு ஹார்மோன் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இல்லைங்க நான் வந்து கேபேஜ் எல்லாம் சாப்பிட்றது கிடையாது, முட்டைக்கோஸ் சாப்பிட்றது கிடையாது, காலிஃப்ளவர் வேண்டாம், ஸோ தக்காளி எல்லாம் வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ இந்த உணவுகள் நிச்சயமாக நம்ம தவிர்க்கணும். அடுத்ததாக அதிகமாக உப்பு போட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய டயட்டை வந்து நிச்சயமாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதிகமாக உப்போ இல்லை புளிப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய காய்கறிகள், துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுக்கணும். அதில் வந்து பிஞ்சி காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது முருங்கை பிஞ்சி, கத்திரி பிஞ்சி, அவரை பிஞ்சி, இந்த மாதிரி பிஞ்சு காய்கறிகளை நம்ம உணவில் அன்றாடம் சேர்த்துட்டு வரும்போது நிச்சயமாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் குணமடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காலையில் எழுந்திருந்தோடனே ஒரு டேப்லெட் நான் சாப்பிட்றேன், 50 mcg எடுக்கிறேன், இல்லை 100, 150, இந்த மாதிரி டேப்லெட் காலையில் எம்டி ஸ்டமக்கில் போட்டே ஆகணும், இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் நிச்சயமாக இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தின் மூலம் இதற்கு தீர்வுகள் இருக்குது. இதை தொடர்ந்து இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரியும் நம்ம மருந்துகள் கொடுக்குறோம்.
சரி, ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை ஏற்ற இருக்கிறதுனால எனக்கு உடல் பருமனும் அதிகமாகிடுச்சின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாகவும் இருக்குது, தைராய்டு ஹார்மோனும் எனக்கு நார்மல் ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சதக்குப்பை கஷாயம் குடிக்கலாம். சதக்குப்பை அப்படின்றது நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, சோம்பு, சீரகம், இந்த மாதிரி ஒரு மூலிகை தான் அதுவும். ஸோ இது கடைகளில் இருக்கும். இதை வாங்கிட்டு வந்து நம்ம கஷாயமாக குடிக்க போகிறோம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது, எதனால் இந்த சதக்குப்பை கஷாயம் ஸ்பெஷல் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜனை நேச்சுரலாக செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சதக்குப்பைக்கு இருக்குது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் லெவல் செக்ரேட் ஆகும்போது நேச்சுரலாகவே நமக்கு யூட்ரஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் குணமாகுது. அதே மாதிரி தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் குணமாகுது. இந்த சதக்குப்பை கஷாயம் செய்வதற்கு என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவைப்படுதுன்னா, சதக்குப்பை இந்த மூலிகையை ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதனோட தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதைகள் ஒரு 50 கிராம், இதனோட சீரகம் 10 கிராம், மிளகு 10 கிராம். இந்த 4 மூலிகையுமே லேசாக வறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பவுடரை ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கணும். கருப்பட்டி சேர்த்து நம்ம நல்லா பாயில் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய சாறுகள், சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கும். ஸோ இதை ஃபில்டர் பண்ணி டெய்லி காலையில் நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்போது பல நன்மைகள் நம்ம உடலில் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கும், நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை நம்ம யுட்ரஸில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குது, இதை குணப்படுத்துவதற்கும் நமக்கு இந்த சதக்குப்பை குடிநீர் பயன்படுது. இது நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக நிறைய வருடங்களாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பெண்களுக்கு, அதாவது தைராய்டு ஹார்மோன் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் இருந்தாலும் அதை குணப்படுத்தவும் சரி, இல்லை கேன்சர் உள்ளிட்ட நோய்கள் தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் இதை நம்ம கொடுக்கலாம். அதற்கு அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய இன்னொரு மூலிகை ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூவை எதற்கு பயன்படுத்தணும்? சர்க்கரை நோயாளிகள் தான் இதை பயன்படுத்தலாமா? கிடையாது. இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஆவாரம் பூவை நம்ம காலையில் டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் டீ மாதிரி குடிக்கும்போது ஒரு நல்ல பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக இந்த தைராய்டு கிளாண்ட் ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா இதுக்கு மேற்பூச்சாக போடுவதற்கு பற்று மருந்து அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்னா மரமஞ்சள். ஸோ இந்த மரமஞ்சள் பொடி தான் முக்கியமான ஒரு மூலிகையாக இந்த மெடிசனில் இருக்குது. ஸோ இந்த மரமஞ்சள் பொடியோட நம்ம என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இலைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த வேப்பம் கொழுந்தை நம்ம பயன்படுத்த போகிறோம். கல்யாண முருங்கை இலை இதில் சேருது. கல்யாண முருங்கை இலையோட கொஞ்சமாக அக்ரஹாரம் அப்படின்னு சொல்கிற மூலிகை காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதாவது இந்த தைராய்டு கிளாண்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை ஸ்வெல்லிங் இருந்தாலோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த அக்ரஹாரத்தை பயன்படுத்தலாம். இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக எடுத்துட்டு கொஞ்சமாக வெந்நீர் விட்டு கலந்து நம்ம தொண்டை பகுதியில் படுத்து போடணும். தைராய்டு கிளாண்ட் எங்கெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனை ஏற்படுதோ, எந்த வயதினராக இருந்தாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தைராய்டு கிளாண்டில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா இந்த மருந்தில் கொஞ்சம் வெந்நீர் விட்டு கலந்து தொண்டை பகுதியில் படுத்து போட்டுகிட்டே வரலாம். ஸோ தினமும் இதை படுத்து போட்டுகிட்டே வரும்போது தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகுது. ஸோ தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. தினமும் ஒரு மாத்திரையை சாப்பிடணுமா, இந்த தைராய்டுனால உடல் பருமன் அதிகமாக இருக்கா, இல்லை இன்ஃபெர்டிலிட்டி இருக்கா, எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பாதிப்பு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம நாடி பரிசோதனை செய்து மருந்துகள் எடுக்கும்போது நிச்சயமாக இதிலிருந்து குணம் பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், சென்னை ஆதம்பாக்கம். உங்களுக்கு ஏதாவது மருத்துவம் தொடர்பான கேள்விகள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.